இந்த மாதம் தான் வந்து T20 வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா. ஆஸ்திரேலியா எப்பவுமே வந்து ஒரு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வந்து ஒரு சீரீஸ் வந்து விளையாடுவாங்க. அந்த சீரீஸில் வந்து கேவலமாக தோத்தாங்கன்னா வேர்ல்டு கப்பை அடிச்சிருவாங்க. இதான் வந்து அவங்களோட ட்ரிக்ஸ் சரிங்களா. இதுக்கு முன்னாடிலாம் வந்து வேர்ல்டு கப் அவங்க ஜெயிக்கும் போது அதுக்கு முந்தின சீரீஸ் வந்து ரொம்ப கேவலமாக தோப்பாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் கூட 3 T20 மேட்ச் வந்து விளையாண்டாங்க. அந்த 3 T20 மேட்சுமே வந்து பாகிஸ்தான் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணலை. எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நான் வந்து மேட்ச் பார்த்தேன். ஆனால் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப டேலண்டாக விளையாண்ட மாதிரிலாம் தெரில. பேட்டிங்கும் சும்மா சுத்த விட்டாங்க, பவுலிங்கும் சும்மா அந்த போட்டுக்கோ அடிச்சுக்கோ அப்படின்னு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. மேட்ச் வந்து 3 மேட்சுமே நான் பார்த்தேன். 3 மேட்சுமே ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க. ஆனால் 3 மேட்சுமே வேணுக்குன்னு தோத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வந்து வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்த மாதிரி கேவலமாக தோத்தா ஒரு சீரீஸில் கப்பை வந்து அடிப்பாங்க. இது எல்லா நாட்டுமே வந்து ஆஸ்திரேலியா மேலே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆஸ்திரேலியாக்காரங்க வந்து வேர்ல்டு கப் முன்னாடி வந்து ஒரு சீரியஸ் வந்து கேவலமாக தோத்தாலே வந்து கப் அடிச்சிருவாங்க அப்படின்னா எல்லா நாட்டுக்காரங்களுமே அவங்க மேலே வந்து ஒரு பார்வை வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க வேணுக்குன்னு தோத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து ஸ்குவாடுன்னு பார்க்கும்போது கமின்ஸ் வந்து இல்லை. அதனால வந்து ஸ்குவாடில் பவுலிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து என்னதான் வந்து 3 மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட தோத்துட்டு வேர்ல்டு கப்பில் வந்து கப் அடிக்கிற மைண்ட் செட்டில் வந்தாலும் பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.